எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அண்ணன் வேலைக்கு கூட்டு போனாரு. எப்படி கூட்டு போனாருன்னா, எங்க ஊர்ல போயிட்டு மகான்னு ஒரு ஃபங்ஷன் வரும். அதுக்கு போய் பாக்கு வைப்போம் மோளகாரங்களுக்கு. "தம்பி, நீ வாப்பா. சும்மா மாவு படையல் தான். வெறும் 50 ஊடு தான். சும்மா லேசா தட்டுனா போதும். வூட்டுக்கு ரூ. 100 வசூலாகும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கேன் உன் கூடன்னு பாக்கு வைப்போம்." பாக்கு வச்சவன் அன்னைக்கு இருக்க மாட்டான். இங்க வந்து பார்த்தா 350 ஊடு. மாவு படையல்னு கூட்டு வந்து இங்க மஞ்சள் விளாட்டு அவன போட்டு புழிஞ்சு எடுத்து மொளகாரன் அண்ணன்னா நம்ம ஊர்ல சிரிப்பா சிரிச்சு படாத பாடு பட்டு, ஏன்டா இந்த ஊர்ல வந்து மாட்டுறோம்னு நெனச்சு வவுறு எரிஞ்சு, ஒண்ணுக்கு பாதியா காசு வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு பக்கம். அது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். அதுபோல அந்த அண்ணன் இன்னைக்கு என்ன, லேசா அப்படி சும்மா லேசா மொழுவுடா, நான் உன் கூட நிக்கிறேன்னாரு. நின்னாருங்க. 11:55 வரைக்கும் நின்னாரு. 12 மணிக்கு ஆள காணோம். எப்போ வருவாருன்னு பார்த்தேன். நேரா போயி கடைக்கு போய் சளி சிரப்பு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்து என்ன போட்டு படாத பாடுங்க. இத பூசு, அத பூசு, இத பூசுன்னு சொல்லிட்டு. அவரும் பூசாம, நானும் பூசாம, எதுக்காக கலவை போடுறோம்ன்னு சொல்லாமயே 6 மணிக்கு 1 மூட்டை கலவைய கால்ல போட்டு மிதிச்சுக்கிட்டு, அவர் காலையில 1 மூட்டை கிடக்கு, என் காலையில கால்ல 1 மூட்டை கலவை கிடக்கு. 7ஓட ஏழு 7ஓட 1 8 ஆயிட்டு இன்னும் வரேன் வீட்டுக்கு போல. இப்பதான் கால போய் கழுவுனேன். அண்ணா, உனக்காக இந்த ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேண்ணா மேஸ்திரி அண்ணா. எங்கள மாரி ஆள போட்டு படாத பாடு படுத்தாதண்ணா. ஏன்னா எங்கள சித்திரவதை பண்ற? எங்க பாவம்லாம் ஒண்ணு சும்மா விடாதுண்ணா. நீ எந்த 7 ஊர் போனாலும் பாழ் ஊர் நல்லாவே இருக்க முடியாதுண்ணா. இன்னைக்கு நான் நாளைக்கு வரல உன்கிட்ட வேலைக்கு. என்ன மாரி 10 பேர் வரமாட்டான். நீ நல்லாவே இருக்க முடியாதுண்ணா. எங்க தான் நல்லா இருண்ணா. நன்றி வணக்கண்ணா. என் பாவத்த ஆனா உன்னை சும்மா விடாதுண்ணா.